ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் நெப்போலியன பத்தி தான். நடிகர் நெப்போலியன் பத்தி அப்படின்னு சொல்றத விட, அவங்க வீட்ல நடந்த ஒரு தீபாவளி செலிப்ரேஷன பத்தி தான் நாம வந்து பேச போறோம். வாங்க பேசலாம். நடிகர் நெப்போலியன் அப்படின்னு சொல்றத விட, இப்போ உலகத்திலே சிறந்த தந்தை நெப்போலியன் அப்படின்னு சொல்லலாம். எஸ். உலகத்திலே சிறந்த தந்தை அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்றவர் தான் நெப்போலியன். ஸோ ஒரு உலகத்திலே சிறந்த தந்தை அப்படின்னு பெயர் பெற்றவர் தான் நெப்போலியன். அவர பத்தியும், அவரோட குடும்பத்த பத்தியும் எல்லா விஷயங்களும் அவரே வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரோட ரசிகர்களுக்காக எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல 2024 நவம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பையன் தனுஷுக்கு வந்து கல்யாணம் ஆயிருந்தது. அந்த கல்யாணம் ஜப்பான்ல ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்தது. ஜப்பான்ல ஒரு தமிழ் கலாச்சார முறைப்படி ஒரு கல்யாணம் அப்படின்னா, அது இவர் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஜப்பான்லயே கொண்டு போயிட்டு தமிழருடைய பாரம்பரியத்தை பறைசாற்றியவர் தான் நெப்போலியன் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நடிகரா இருந்திருக்காரு, ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு தனியார் நிறுவனம், ஒரு ஐடி கம்பெனிய ஓனா நடத்தியிருக்காரு. இவ்ளோ விஷயங்களும் பண்ணி அதுலலாம் பெருமை சேர்க்காதவர். தன்னோட மகனுக்காக செஞ்ச ஒவ்வொரு சிறந்த செயலையும் வச்சுதான் அவர் உலகத்திலே சிறந்த தந்தை அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்றிருக்காரு. இப்படி ஒரு அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ற அளவுக்கு அவர் இருக்காரு. ஒரு எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்காரு. தன்னோட மகனுக்காக எல்லா விஷயங்களையும் தியாகம் பண்ணி அமெரிக்கால போயிட்டு செட்டில் ஆகி முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நாம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்காக தான் நாம வாழறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவர் வந்து அதை செஞ்சே காட்டியிருக்காரு. தன்னோட மகனுக்கு கோலாகலமா கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் பல விமர்சனங்களுக்கு நடுவுல, பல சர்ச்சைகளுக்கு நடுவுல ரொம்பவே அழகா நடந்து முடிஞ்சது. ஒரு வருஷம் ஆகிடுச்சு. இப்ப வரைக்கும் அவங்களோட வாழ்க்கைய அவங்க ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு என்ன வேணுமோ அது முழுக்க முழுக்க அவங்களுக்கு அங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி மனசார ஏத்துக்கிட்டு அவங்களும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இப்படி ஒரு ஃபேமிலி நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த ஃபேமிலி வந்து அவங்கள பாத்துக்கிறாங்க. இந்த வகையில தான் நேத்துக்கு அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. முக்கியமா தல தீபாவளி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதாவது நெப்போலியன் சார பத்தி சொல்லணும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவார். அது எதுக்காக அப்படின்னா, தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக ரொம்ப பிரம்மாண்டமா அதை கொண்டாடுவார். அதை வச்சு பாக்குறப்போ பர்த்டேவா இருக்கட்டும், இல்ல ஒரு ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் பசங்க ஏதாவது ஒண்ணு கிரியேட்டிவிட்டியா பண்ணிட்டாங்கன்னா உடனே அதை வந்து ஒரு செலிப்ரேட் பண்றது. ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு கூட பாத்தீங்கன்னா அமெரிக்க முறைப்படி 2வது முறையா அவர் வந்து திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாரு அமெரிக்கால. முதல் திருமணம் ஜப்பான்ல நடந்தது. அமெரிக்கன் சிட்டிசன் வாங்குறதுக்காக திரும்பவும் 2வது டைமா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுல முறைப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பயங்கர பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. இவ்ளோ விஷயங்கள் பண்ண அவரு தல தீபாவளியை விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி நேத்து தல தீபாவளியை ஃபேமிலியோட சேர்ந்து ரொம்பவே கிராண்டா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுல தனுஷ் அண்ட் அக்ஷயா ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தல தீபாவளி எப்படி சிறப்பா சந்தோஷமா இருந்ததோ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த குடும்பமே சேர்ந்து எப்பவுமே சந்தோஷமா இதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அவங்களோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஹுட் சார்பாகவும் நாங்க வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். இந்த தல தீபாவளி உங்களுக்கு இன்னும் சிறப்பா அமையணும். இந்த தல தீபாவளி மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நீங்க எப்பவுமே சந்தோஷமா எல்லா விஷயத்தையும் கொண்டாடணும். அது மட்டும் இல்லாம யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னோட லைஃப்ல என் பசங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் முழுக்க முழுக்க செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நெப்போலியன் அவர்கள் செஞ்சிருக்காங்க பசங்களுக்காகவே பார்த்து பார்த்து. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்படி ஒரு அப்பா நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நெப்போலியன் தன்னோட குழந்தைங்களுக்காக மட்டும்தான் எல்லாமே செய்யறாரு அப்படின்றது கிடையாது. தன்னோட குழந்தை மாதிரி எவ்வளவு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காகலாம் நிறைய ஹெல்ப் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த விஷயம் எல்லாம் பெரிய லெவல்ல வெளியில தெரியறது இல்ல. அதாவது தனுஷ்க்கு ஏற்பட்ட இந்த ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேச்சுகள் இருக்கு. பட் இதுக்கப்புறம் அந்த கவலை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் ஒன்னும் ஃப்ரீயாவே கட்டிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க இந்த நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு தீவிரமா சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயா கட்டிட்டு இருக்காரு. அதுக்கான
டாக்டர்ஸையும் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து செலக்ட் பண்ணி வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ தன்னோட பையன் படக்கூடிய இந்த கஷ்டம் இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த குழந்தையும் படக்கூடாது அப்படின்றதுனால அவர் இப்படி ஒரு விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு மட்டும் அவர் தந்தையா நடந்துக்கல. உலகத்துல உள்ள அத்தனை மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எல்லாருக்குமே அவர் வந்து தந்தையாவும் அவங்களோட மனைவி வந்து தாயாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வீடியோஸ் நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு எல்லா விஷயமும் பொதுநலமா யோசிச்சு பண்றவங்க இந்த உலகத்துல இன்னைக்கு எத்தனை பேரை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வந்தவங்க தான் நெப்போலியன் அவங்களோட குடும்பம். ஸோ இவங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு நெப்போலியன் அண்ட் தனுஷ் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் டே பை டே அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.